Hi guys, welcome to my channel. இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து தக்காளி சட்னி எப்படி வந்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 4 வெங்காயம் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து 3 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து உளுந்து கருப்பு உளுந்து இருக்குங்க இல்லையா, பசங்களாம் சில பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இது மாதிரி சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா அது வந்து தெரியாது, சத்தும் கிடைக்கும். ஸோ கருப்புலேருந்து கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூடவே வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வான் நல்லா ஹீட்டாக இருந்தும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து கொட்டி வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மல்லாட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ அது கூட வந்து கறி லீவ்ஸ் வந்து அதாவது கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து சொன்னீங்க இல்லைங்களா, கருப்பு உளுந்து வந்து இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ பசங்களாம் அப்படியே கொடுத்தா எதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி ஏதாவது டிஷ்ஷில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு இந்த சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 பூண்டு பல் வந்து 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து ஆற வச்சு நம்ம அரைக்கணும். சூடாக அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆற வச்சு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் கைஸ். பாருங்க கைஸ், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கிட்ஸு வந்து கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில கிட்ஸு. அந்த மாதிரி அடமுடியாதுங்க. இது மாதிரி நீங்கள் டிஷ்ஷில் வந்து கலந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.